கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காணொலியை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாச ஜெபாலயம் மற்றும் ஜீசஸ் மிஷன் 2000 சார்பாக மீண்டுமாக இருப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் யாருமாய் சேர்ந்து ஜெபித்து இந்த ஆராதனை துவங்கலாம். தேவன் நம்மோடு இருப்பார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். வல்லமையும் பரிசுத்தமும் மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் தயவும் மகத்துவமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த ஓய்வு நாள் ஆராதனை கூட உடைய கரத்தில் வைக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் உடைய வல்லமையினால் அக்னி அபிஷேகத்தினாலும் என் தேவ ஆவியானவர் மூடி மறைத்து பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். அவர்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மெய்யான தேவ சமாதானம் ஆள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் சீக்கிரமாக ஒரு விடுதலையோடு ஆராதிக்கக்கூடிய நாட்களை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த விசுவாச ஜெபாலயத்தின் ஊழியத்தின் அனைத்து பகுதிகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக இன்றைய நாளிலும் கூட கர்த்தாவே கேட்க இருக்கிற தேவ செய்தியை கொடுக்கிறோம். பிள்ளையோட கருத்தில் வைக்கிறோம். அந்த வசனங்கள் எங்கள் உள்ளத்திலே எப்பொழுதும் நாங்கள் வைத்து அதன்படி நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாடல் பகுதிகள், ஆராதனை பகுதிகள், தேவ செய்தி பகுதிகள் அனைத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்கள் மீது தங்கியிருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை, இரக்கம், அன்பு, தயவு எப்பொழுதும் எங்கள் மீது இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். சங்கீதம் 108:1 தாவீது சொல்கிறார், தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையை பாடும். நாம் பாட ஆயத்தமாகவும் தாவீதை போல பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் பாடுகிற நம்முடைய தேவன் அனைத்தையும் செய்ய வல்லவர். அவர் சர்வவல்லமையுள்ள தேவன். அன்றைக்கு மரியாதை தேவதூதனை பார்த்து சொன்னால், ஆண்டவரே, இது எப்படி ஆகும்? தேவதூதன் சொன்னான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி. இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு பாடுவோம். தேவனுடைய வல்லமையின் கிரியைகளை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அமை கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. நீ மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. ஆமென். உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. இன்றைக்கு விசுவாசத்தோடு
சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரை விடுவிக்க ஒரு பலத்திலிருந்து இறைந்து நமக்காய் கிரை செய்வது பிரியமானவர்களே. விசுவாசோடு கரங்களை தட்டி பாடுவோமா? ஆண்டவரை நீர் வந்து எங்களை சுகப்படுத்துங்க, இயேசுவே நீர் வந்து எங்களுக்கு விடுதலை தாருங்க என்று சொல்லி அவருடைய ஆவி வாசித்து பாடுவோமா? கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, நாங்கள் மிதந்து மிதந்து மகிழணுமே. வருமையா போதகரே, வருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரு போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரு போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே, நீ செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே. வருமையா போதகரே, வருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரு போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரு போதகரே. ஓ வருமையா போதகரே, இப்போ வருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஆவியானவரே உமக்கு நன்றி. பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது மனுஷனால் கூடாத இடைகளோ அவைகள் தேவனால் கூடும் என்று சொல்லி நம்மால் ஒருவேளை ஒன்றும் கூடாமல் போகலாம். அது நம்மை நாம் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது சகலத்தையும் செய்ய வல்லவர், இல்லாதவைகளை இருக்கிறவரை போல அழைக்கிறவர். அன்றைக்கு ஆபிரகாம் சொல்வார், ஆண்டவரே நான் வயது சென்றவன், எனது மனைவியோ வயது சென்றவன், இது எப்படி ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார், இதனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? பிரியமானவரே, அந்த கேள்வி இன்றைக்கு உங்களையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். ஏன் கலங்குகிறார்? கர்த்தரை நோக்கி பார், கர்த்தர் சகலத்தையும் மாற்றுவார். அவர் உனக்கு சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார், உனக்கும் எனக்கும் செய்வதற்கு. விசுவாசவரை ஆனந்திப்போமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று
செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் கண்டுவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். யெகோவாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாள் கழிப்பை மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். விசுவாசத்தோடு சொல்லுவோமா? அந்நாள் கழிப்பை மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். ஓ ஆகாரி கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். லேசான காரியம், எதுவும் லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம். ஓ பலம் உள்ளவன், பலம் நஷ்டவன், பலன் உள்ளவன், பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். ஓ பலன் உள்ளவன், பலன் நஷ்டவன், பலன் உள்ளவன், பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். யாருக்கான உதவி செய்வது மக்கள் லேசான காரியம் தகப்பனே. நாங்கள் உங்களிடத்தில் எங்களை ஒப்படைத்தவர்களாக நாங்கள் உங்களிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் பலனோ எங்களுடைய திறமையை ஒன்றும் முடியாது தகப்பனே. இருக்கிறே சிலருடைய எங்களுக்கு விடுதலை உண்டு தகப்பனே. இருக்கிறே சிலருடைய எங்களுக்கு அற்புதம் உண்டு சுவாமி. உண்மையை நாங்கள் நம்பி வருகிறோம். அன்றைக்கு ஆபிரகாம் விசுவாசித்தது போல, அன்றைக்கு அன்னாள் விசுவாசித்தது போல அந்த ஒரே இதயத்தை உங்களிடத்தில் நாங்கள் ஊற்றுவித்தோம் தகப்பனே. தேவன் இருக்கிறே செய்வீராக, தேவனின் அற்புதங்களை செய்வீராக. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவில்லை ஆண்டவரே. சகலத்தையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் தகப்பனே. ஒற்றுமையை நடத்தினவர், எபினேசராய்களோடு இருந்தவர், இனிமேல் நடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. என்னோட கூட வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் யாரும் வேறு சங்கீத பகுதியை வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
எகிப்தியருடைய தளச்சின்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் தாமே சங்கீதத்தை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் சொல்கிறார், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவருமாயிருக்கும். ஆம், நாம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்கிறவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம ஜெபத்தை கேட்டு அவர் அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒரு சில ஜெப குறிப்புக்காக கூட ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக கூட இந்த கொரோனா, இந்த கொள்ளை நோய்க்காக ஜெபிக்க போகிறோம். இதால் அநேக இடங்களில் அநேக பார்த்தீங்கன்னா மறிச்சிருக்காங்க. உலகம் முழுவதும் அநேக இடத்துல நிறைய பேர் வியாதியிலும் அநேகர் மறித்தும் காணப்படுறாங்க. நம்ம நாட்டை கூட ஆண்டவர் பாதுகாக்க முடியாது கூட அந்த கொரோனாக்காக ஜெபிக்கலாம். அதுக்கடுத்து கூட இந்த நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த போர் சூழல் இருக்கு. அது கூட ஆண்டவர் கூட தயவாக காத்துக்கொள்ளும்படியாக கூட ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டை பாதுகாக்கிற ஒவ்வொருவருக்காக, மருத்துவர்களுக்காக, காவலர்களுக்காக, செவிலியர்களுக்காக, துப்புரவு பணியாளர்கள், கைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சபைக்காக ஜெபிக்க போகிறோம். சபையோட அநேக தேவைகள் இருக்குது. நிறைய நாள் பிரயாசப்பட்டு இருக்கோம். இந்த புதுசாக சபைக்கான இடம் வாங்கணும், நல்ல ஒரு இடத்துல ஒரு விஸ்தாரமான ஒரு சபை கட்டணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு இருக்கோம். அதுக்காக ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நம்ம விசுவாசிகளுக்காக ஜெபிக்க போகிறோம். விசுவாசிகளோட தேவைகளுக்காக இந்த சூழ்நிலையில சபையை எங்கேயும் ஓப்பன் பண்ணாத சுச்சுவேஷன்ல கூட அவங்க வீட்டில இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் காணொலியில் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆண்டு தொடும்படியாக கூட இதுக்காக கூட நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை மிகவும் நேசிக்க அன்பு தகப்பனே அப்பா, அன்பானவரே, இரக்கமானவரே, கிருபை மிகுந்தவரே, மிகவும் போற்றத்தக்கவரே, எங்களை கிருபையாக வச்சிட்டவரே, இந்த இடத்துல தகப்பனே அப்பா நிற்க ஒவ்வொருவருக்கும் கிருபையாக உதவி செய்த உடைய கிருபைகளுக்கு நன்றி தகப்பனே அப்பா. தகப்பனே விசேஷமாக கூட முதலாவது கூட இந்த கொரோனா காய்ச்சல் நிற்கிற கொரோனா கூட தகப்பனே அப்பா கூடிய சீக்கிரத்தில் எங்களோட தேசத்திலிருந்து வெளியெடுத்து போடும்படியாக சொல்லிக்கிறோம். அநேக தகப்பனேப்பா நாட்கள் எங்களோடு கூட எல்லாம் மறைத்து போயிருக்காங்க. தகப்பனேப்பா நீரே எங்களோட ஊரோட கூட இருங்க, எங்களோட ஸ்டேட்டோட கூட இருங்க, எங்கள் நாடோட கூட இருந்து நீரே தகப்பனேப்பா பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இதன் மூலம் அநேக இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, அநேக கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு, அநேக உணவுக்கு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த ஒவ்வொரு நீரே தகப்பனேப்பா தொடும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அவரோடு கூட இருந்து ஆறுதல் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட இருங்க. நாங்கள் தகப்பனேப்பா ஜெபிக்கிறதை தகப்பனேப்பா கேட்டு பதில் கொடுக்கிறேன் தகப்பனேப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி தகப்பனேப்பா. அது மட்டும் இல்லாமல் தகப்பனேப்பா நேரத்தில் எங்களோட நாட்டுக்காக ஜெபிக்க எங்கள் நாட்டில் கூட தகப்பனேப்பா இந்த பக்கத்தில் கர்நாடகா, சைனாலேருந்து கூட தகப்பன இந்த போர் சூழலாம் காணப்பட்டு இருக்கு. நீரே தகப்பனேப்பா இதை பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிற எங்கள் நாட்டை தகப்பனேப்பா வேலையடைத்து கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனேப்பா. உங்களுடைய சகோதர தகப்பனேப்பா உங்களுடைய சமூகம் எங்களோட எங்கள் நாட்டோடு கூட இருந்து தகப்பனேப்பா
சூழ்ந்து கொள்ள கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருங்க, பலப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் தகப்பனேப்பா இந்த ஒவ்வொரு துப்புரப்பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம், மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம், செவிலியர்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனேப்பா அவரோட உயிர் கொடுத்து தகப்பனேப்பா பாதுகாத்து கொள்ளாம இந்த நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக தகப்பனே போராடிட்டு இருக்காங்க. அந்த ஒவ்வொருவரோடு கூட இருங்க, அவரோட குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவரோட தேவைகளை சந்திங்க. அநேக தகப்பனேப்பா அவங்க ரத்த கோட்டைகளும் தகப்பனேப்பா மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அவரோட கனவுகளோடு கூட இருந்து செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக கூட எங்களோட சபைக்காக ஜெபிக்கிற எங்கள் சபையை ஆசீர்வதிங்க, எங்கள் சபையின் தேவைகளை சந்திங்க. விஷயமா கூட தகவல் இந்த நாட்கள் உலகம் முழுவதும் சபை கூட திறக்கப்படாத சூழ்நிலையில் காணப்படுது. அதுக்காக ஜெபிக்கிறோம். சபை கூட சீக்கிரத்தை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக இடங்கள் ஆராதனை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு சுமூகமான தகப்பனை சமாதானமான ஒரு சூழ்நிலை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே தகப்பனைப்பா ஒவ்வொரு போதவரோடு கூட இருந்து கூட சீக்கிரத்தில் சபையை திறக்க கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனைப்பா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் சபையோடு சபை தேவைகளோ சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் அநேக நான் பிரயாசப்பட்ட தகப்பனைப்பா எங்களுக்காக எங்கள் சபைக்காக ஒரு இடத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கோம். நீரே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய சித்தம் எங்கள் சபையில நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து தகப்பனே எங்கள் சபையோடு கூட இருந்து தகப்பனே தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ரத்த கோட்டைக்குள்ள என் சபையை மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். சபையில இருக்க ஒவ்வொரு ஒரு தகப்பனேப்பா பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சபையில இருக்க அநேக தேவைகளை சந்தித்தவராயும் தகப்பனேப்பா கேட்டு பதில் கொடுத்தவராயும் இருக்கிற தகப்பனேப்பா நன்றி. இனியும் இந்த மொத்த தேவைகளை நீரே சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே எங்களோடு கூட இருந்த தகப்பனேப்பா. அது மட்டும் இல்லாமல் விசேஷமா கூட தகப்பனேப்பா இந்த விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த விசுவாசிகளோடு கூட இருங்க தகப்பனேப்பா. அநேக நாட்கள் கண்ணீரிலையும் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் தொண்டைகளையும் வியாதிகளையும் தகப்பனேப்பா பிரயாணப்பட்டு இருக்காங்க. அங்கே ஒவ்வொருவரோடு கூட இருங்க, அவங்களோட கண்ணீரை துடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே அவங்களோடு கூட இருந்து அவங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக தகப்பனேப்பா சூழ்நிலை வேலை இல்லாமல் இருக்காங்க. அநேக தகப்பனேப்பா இந்த சூழ்நிலையில தகப்பனேப்பா திருமணம் ஆகாமல் தகப்பன அநேக கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விசுவாசிகளோடு கூட இருங்க, அவரோட தகப்பனேப்பா அனைத்து தேவைகளையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நோயில் இருக்க ஒவ்வொரு விசுவாசிகளை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் தகப்பனேப்பா இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு நீரே தகப்பனேப்பா தொடுங்க, அவளோடு கூட இருந்து பலப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நீ தகப்பனேப்பா அப்படியே செபத்தை கேட்டு பதில் கொடுத்தீரே, உங்களுடைய கிருபைகளுக்கா நன்றி தகப்பனேப்பா. எங்களோடு கூட இருந்து தகப்பனே ஒவ்வொரு செப குறிப்புக்கும் பதில் கொடுத்த முடிய கிருபைகளுக்கா நன்றி. மாத்திரம் வைத்துக்கிறோம். இயேசுவை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிருபையால் வாழ்வதால் கிருபைக்காய் நன்றி சொல்கிறேன். உன் தயவினால் நிலை நிற்பதால் உன் தயவை எண்ணி பாடுகிறேன். உன் தயவை எண்ணி பாடுகிறேன். பயங்கரமான குழியில் இருந்து தூக்கி எடுத்தாரே கிருபையால். கண்மலை மீதன் கால்களை நிறுத்தி உறுதிப்படுத்தினார் நிரந்தரமாய். பயங்கரமான குழியில் இருந்து தூக்கி எடுத்தாரே கிருபையால். கண்மலை மீதன் கால்களை நிறுத்தி உறுதிப்படுத்தினார் நிரந்தரமாய். உன் கிருபையால் இதுவரை வாழ்ந்தேன் ஐயா. தயவினால் இனிமேலும் வாழ்வேன் ஐயா. உன் கிருபையால் இதுவரை வாழ்ந்தேன் ஐயா. தயவினால் இனிமேலும் வாழ்வேன் ஐயா. நிறைவாக மாற்றினீரே, நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்தீரே. குறைவாக வாழ்ந்தேன் ஐயா, நிறைவாக மாற்றினீரே. நன்மையும்
கிருபையும் என்னை தொடரச் செய்தீரே. நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்தீரே. உம் கிருபையால் இதுவரை வாழ்ந்தேன் ஐயா. உம் தயவினால் இனி மேலும் வாழ்வேன் ஐயா. உம் கிருபையால் இதுவரை வாழ்ந்தேன் ஐயா. உம் தயவினால் இனி மேலும் வாழ்வேன் ஐயா. ஒன்றுக்கு உதவா என்னை தேடியே வந்தீர் ஐயா. கீர்த்தியும் புகழ்ச்சியும் என்னை சூழச் செய்தீரே. ஒன்றுக்கு உதவா என்னை தேடியே வந்தீர் ஐயா. கீர்த்தியும் புகழ்ச்சியும் என்னை சூழச் செய்தீரே. கீர்த்தியும் புகழ்ச்சியும் என்னை சூழச் செய்தீரே. உம் கிருபையால் இதுவரை வாழ்ந்தேன் ஐயா. உம் தயவினால் இனி மேலும் வாழ்வேன் ஐயா. உம் கிருபையால் இதுவரை வாழ்ந்தேன் ஐயா. உம் தயவினால் இனி மேலும் வாழ்வேன் ஐயா. பயங்கரமான குழியில் இருந்து தூக்கி எடுத்தாரு கிருபையா. கண்மலை மீதின் கால்களை நிறுத்தி உறுதிப்படுத்தினார் நிரந்தரமாய். பயங்கரமான குழியில் இருந்து தூக்கி எடுத்தாரு கிருபையா. கண்மலை மீதின் கால்களை நிறுத்தி உறுதிப்படுத்தினார் நிரந்தரமாய். உம் கிருபையால் இதுவரை வாழ்ந்தேன் ஐயா. உம் தயவினால் இனி மேலும் வாழ்வேன் ஐயா. உம் கிருபையால் இதுவரை வாழ்ந்தேன் ஐயா. உம் தயவினால் இனி மேலும் வாழ்வேன் ஐயா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமா விருப்புகிறதுமாயிற்று. அப்படிப்பட்ட வார்த்தை தான் நாம் இப்ப கேட்க போகிறோம். நாம் யாவும் ஜெப சிந்தையோடு காணப்படலாம். தேவன் நம்மோடு பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆமென். அற்புதமான நமது கள்ளக்குறிச்சி விசுவாச ஜெப ஆலயத்தின் சார்பாய் நடக்கிற இந்த பரிசுத்த ஆராதனையிலே நீங்களும் எங்களோடு சேர்ந்திருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாருங்கள், ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரம் 3வது வசனம் முதல் 23வது வசனம் வரைக்கும், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 3வது வசனம் முதல் 20வது வசனம் வரைக்கும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5வது வசனம் முதல் 15வது வசனம் வரைக்கும் உள்ள ஒரு ஊமையை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு ஊமையை சொல்லுகிறார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஸ்தோத்திரம். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று இந்த ஊமையை குறித்து ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், விதையும் நம்முடைய வாழ்க்கையும். ஆமென் சொல்லுங்க. விதையும் நம்முடைய வாழ்க்கையும். ஆகவே இங்கே இந்த ஊமையை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்படுகையில் சில விதைகள் வழியருகே விழுந்தது, அது மிதியுண்டது, பறவைகள் வந்து அது பட்சித்து போட்டது. சில விதைகள் கற்பாறை இடங்களில் விழுந்தது, மண் ஆழமா இராததினாலே அது சீக்கிரத்திலே முளைத்தது, ஆனால் ஈரமில்லை. அதனால வெயில் ஏறின போது தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. மூன்றாவதாக சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது, அதனால் அது பலன் கொள்ளாமல் போனது. ஆனால் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தது, அது ஓங்கி வளர்கிற
பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 அது பலன் தந்தது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த ஊமையை குறித்து ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? விதை தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. நிலமாகிய இடமாகிய நம்முடைய இருதயத்திலே தேவன் வசனத்தை விதைக்க விரும்புகிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நன்றாக கவனியுங்கள். இந்த வசனம் நம்முடைய இருதயத்திலே விதைக்கப்படுகிற பொழுது அது கனி கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த வசனம் எப்படிப்பட்டது? பேதைகளை உணர்வு உள்ளவர்களாய் மாற்றக்கூடியது. இந்த வேத வசனம் எப்படிப்பட்டது? நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியது. இந்த வேத வசனம் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. ஆமென். எபிரேயர் 4:12 கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. நிழல்களையும் யோசனைகளையும் வகையளிக்கிறதாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த பரிசுத்த வசனம் எப்படிப்பட்டது? நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக்குகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வசனம் சொல்லுகிறபடி நீங்கள் இந்த வசனம் இருதயத்திலே விதைக்கப்படுகிற பொழுது நாம் பரிசுத்தமாக்குகிறது மாத்திரம் அல்ல, விடுதலை அடைகிறோம். ஆமென் சொல்லுங்க. சத்துருவின் போராட்டங்களை ஜெயிப்பதற்கு இந்த வேத வசனம் ஆவியின் பட்டயமாய் இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற வசனம் என்பதாக இந்த காரியங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த இந்த வசனத்தை தேவன் நம்முடைய இருதயத்திலே விதைக்கும்படி விரும்புகிறார். வேத வசனத்தை போல் வேறு எதுவும் என் ஆத்துமாவை அசைப்பது இல்லை. அது என்னை பறக்க செய்கிறது அல்லது பதற செய்கிறது. அது என்னை வெட்டி வீழ்த்துகிறது, இல்லையே கட்டி எழுப்புகிறது என்று ஸ்பர்ஜன் என்பவர் சொல்லுகிறார். ஏசாயா 66:2 வசனம் சொல்லுகிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 13:13 வசனம் இப்படி சொல்லுகிறது, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:8 சொல்லுகிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், இதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்பதாக வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவது இல்லை. அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம் என்பதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த வசனத்தை இருதயத்திலே விதைக்கிற பொழுது இந்த இருதயம் கனி கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. ஆகவே சங்கீதம் 51:10 சொல்லுகிறது, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்பதாக சங்கீதக்காரன் கேட்கிறார்.
நம்முடைய இருதயத்தை நாம் பண்படுத்தி நம்முடைய இருதயத்திலே இந்த வசனத்தை விதைக்கிற பொழுது நீங்களும் நானும் கனிகொடுக்கிறவர்களாய் வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஏனெனில் அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். ஆகவே முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கூட நாம் அவரின் அன்பு கூற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எரேமியா 51:46 சொல்லுகிறது, உங்கள் இருதயம் துவளாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்திகளை குறித்து பயப்படாமலும் இருங்கள் என்பதாக. ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு இந்த வசனத்தை குறித்து விளக்கம் கொடுக்கிறார். என்ன வசனம் சொல்லுகிறது? வழியருகே விழுந்த விதை. ஆமென் சொல்லுங்க. வழியருகே விழுந்த விதையை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து தன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, வசனத்தை கேட்டும் சில நேரங்களிலே உணராதிருக்கிற பொழுது பிசாசானவன் வந்து தம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை அவன் பறித்து கொண்டு போகிறான். ஆகவே நன்றாக கவனியுங்கள், உணர்வு உள்ள இருதயம் உடையவர்களாய் இருக்கணும். இந்த வழியருகே விழுந்த விதை, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உணர்வு இல்லாதவர்கள். ஸ்தோத்திரம். ரோமர் 1:21 சொல்லுகிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வு இல்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்பதாக வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வழியருகே விழுந்த விதை, இது எப்படிப்பட்டவர்கள்? உணர்வு இல்லாதவர்கள். ஆகவே உணர்வு உள்ள இருதயத்தை தாரும் என்று நாம் கேட்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 119:169 சொல்கிறது, கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்பதாக சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. நோவா காலத்திலே ஜனங்கள் உணர்வு இல்லாததினாலே அவர்கள் அழிந்து போனதை நாம் பார்க்க முடிகிறது. லோத்துவின் காலத்திலே சோதோம் கொமோரா பட்டணம் உணர்வு இல்லாததினாலே அழிந்து போனதை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, உணர்வு இல்லாத இருதயத்தை கர்த்தர் குறித்து கவலைப்படுகிறார். ஆகவே உணர்வு உள்ள இருதயம் வேண்டாம் ஆண்டவரே சொல்லி நாம் கேட்க வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நன்றாக கவனிங்கள். கெட்ட குமாரன் தன் தகப்பனை விட்டு ஆஸ்திகளின் பின்னே போன பொழுது தன் ஆஸ்திகள் எல்லாம் அழித்தவுடன் அவனுக்கு ஒரு உணர்வு வந்தது. உபத்திரவத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே ஒரு உணர்வு வந்தது. என் தகப்பனிடத்தில் நான் போவேனானால் நான் நலமாயிருப்பேன் என்று சொல்லி ஒரு உணர்வு உள்ளவனாய் கடந்து வந்ததனால அவன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களிலே வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய், அதன்படி நடக்கிறவர்களாய் வாழ வேண்டும். உணர்வு உள்ள இருதயம் உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கனி கொடுக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. இந்த உணர்வு இல்லாத பொழுது பிசாசானவன் வந்து வசனத்தை எடுத்து போடுகிறான். ஆகவே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். எங்க சபைக்கு ஒரு ஐயா அவர்கள் வந்தார்கள். அவர் ஈபியிலே ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு மனிதர். அவர் சபைக்கு அவர் வந்தார். ஒரு நல்ல ஒரு மனிதர், ஏழைகளை நேசிக்கிறவர், கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர். ஆனால் அவரை குறித்து நாங்கள் சந்தோஷப்பட்டோம். பரவாயில்லை, ஆண்டவருக்கு நல்ல பயந்து நடக்கிறார்னு சொல்லி, வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்கிறார்னு சொல்லி. ஆனால் கொஞ்சம் ஒரு வாரத்திற்குள்ளாக அவரை குறித்து சில கசப்பான உணர்வுகள் வந்தது. என்ன அப்படின்னு சொன்னா,
அவர் பைபிள் படிக்கிறது கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் தான் பைபிள் படிக்க மாட்டார். பிரணம்ஹாம் என்ற ஒரு மனுஷனுடைய புத்தகத்தை அவர் படிப்பார், பைபிள் படிக்க மாட்டார். சாப்பாடு இல்லாம கூட அவர் இந்த ஒன்லி ஜீசஸ் அப்படிங்கிற குரூப் ரொம்ப வேதனையா இருந்தது. பைபிள் படிக்கல, அந்த புத்தகத்தையே படிக்கிறார். அதுக்கப்புறம் நான் அவருக்கு ஒரு பைபிளை கிஃப்டா வாங்கி கொடுத்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பைபிளை கிஃப்டா கொடுத்த உடனே அப்ப நான் சொன்ன பைபிளை படிங்கன்னு சொன்னேன். சத்தியத்தை சொன்னோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருத்துவத்தின் மகத்துவத்தை குறித்து சொன்னோம். எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவர் கேட்கல. அவர் ஒன்லி ஜீசஸ் குரூப்பை சேர்ந்தவர். பிரணாம்காமை குறித்து அவர்தான் இயேசுவுக்கு ஒப்புமையான ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி அவர் வஞ்சிக்கப்பட்டதுனால அவரே போய் தண்ணி தொட்டிக்குள்ள இறங்கி அவருக்கு அவரே ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டார். பாத்தீங்களா? உணர்வு இல்லாதவர்கள். சொல்லி சொல்லி பார்த்தோம், அன்பாய் சொன்னோம், பொறுமையாய் சொல்லி பார்த்தோம், உணர்வே இல்லை. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொன்னார். அவர் ஐயா நீங்க பார்த்து போயிட்டு வாங்க, என்றைக்கு திருத்துவ தெய்வத்தை நம்புகிறீர்களோ அன்றைக்கு எங்க சபைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டோம். உணர்வு இல்லாதவர்களாய் இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைசி நாட்களிலே வசனம் சொல்லுகிறது, 119 சங்கீதம் 34, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கை கொள்ளுவேன். மத்தேயு 13:15 சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுந்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. இவர்களே வழியருகே விதைக்கப்பட்ட அந்த விதை உடையவர்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நமக்கு கர்த்தர் உணர்வு உள்ள இருதயத்தை தந்திருக்கிறாரா? யோசித்து பாருங்கள். ஒப்பு கொடுப்போம், தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்ததாக சில விதைகள் கற்பாறையில் விழுந்த விதை. ஆமென் சொல்லுங்க. அது எப்படிப்பட்டது? ஆண்டவர் அதற்கு எப்படி விளக்கம் கொடுக்கிறார்? சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் பாடுகளும் வந்த உடனே அவன் இடறி போவான். அப்படின்னா கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்திலே பின்வாங்கி போவார்கள். இவர்கள் தான் கற்பாறையில் விழுந்த விதை. ஆமென் சொல்லுங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, வேறு இல்லாததினாலே வசனத்தின் நிமித்தம் துன்பங்களும் பாடுகளும் சோதனைகளும் வருகிற பொழுது இவர்கள் பின்வாங்கி போவார்கள். கள்ள உபதேசத்தினால் துருபதேசத்தினால் இழுக்கப்பட்டு அவர்கள் விலகி போவார்கள். ஆகவே இப்படிப்பட்ட நபர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். கொலோசியர் 2வது அதிகாரம் 6 முதல் 8வது வசனம் வரைக்கும் இப்படி சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எபிரேயர் 12:15 சொல்லுகிறது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளை தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் நீங்களும் நானும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, சிலர் கொஞ்ச காலம் நிலைத்திருப்பார்கள். ஆனால் உபத்திரவமோ துன்பமோ பாடுகளோ சோதனையோ வரும் பொழுது அவர்கள் பின்வாங்கி போகிறவர்கள். இவர்கள் தான்
கற்பாறையில் விழுந்த விதை. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். இப்படி எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அதிலே நிலைத்திருக்க கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வேன். ஆமென் சொல்லுங்க. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் இருந்து தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளுவார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே இந்த கற்பாறையில விழுந்த விதையை போல வாழ்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சோதனை வருகிற பொழுது அதை சாதனையாய் மாற்ற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. யோசேப்புக்கு சோதனை வந்தது. அந்த சோதனையை அவர் ஜெயித்தார். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி கர்த்தருக்காக அவர் வாழ்ந்தார். நடந்தது என்ன? அந்த சோதனை தான் அவருக்கு சாதனையை கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கும் சோதனை வந்தது. அது எல்லாவற்றையும் இயேசு ஜெயித்தார். யாக்கோபு என்னும் பூச்சியே, நீர் வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் காலம் வருகிறது. எரேமியா 17:8 சொல்லுகிறபடி அவன் தண்ணீரண்டிலே நாட்டப்பட்டதோ கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதோ உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலைகள் பச்சையாயிருக்கிறதோ மழை தாட்சியான வருஷத்துக்கு வருத்தமின்றி தப்பாமல் கனிவெடுக்கிறதுமான மரத்தை போல நீங்களும் நானும் இருப்போம். ஆமென் சொல்லுங்க. எந்த சோதனை வந்தாலும் அதை ஜெயிக்க தேவன் நமக்கு பலனை கொடுப்பார். ஸ்தோத்திரம். எபிரேயர் 2:18 சொல்லுகிறது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால ஸ்தோத்திரம் சோதிக்கப்படுகிற எல்லாருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான ஜனமே, கர்த்தர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி விரும்புகிறார். நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் இயேசு உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை உயர்த்தும்படி உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே சோதனைக்குட்படாமல் நீங்களும் நானும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் வாழ வேண்டும். நீங்க தவளைய பார்த்திருப்பீங்க. தவளைய ஒரு தண்ணிக்குள்ள போட்டு அப்படியே சூடு படுத்துங்க. அந்த சூடு ஏற 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 அந்த தவளை அப்படியே இருந்துடும். ஸ்தோத்திரம். அந்த சூடு ஏற ஏற அப்படியே இருக்கும். அது அங்கிருந்து தாவி கீழே குதிக்க அதால முடியாம போயிடும். ஏன்னா அந்த சூடு அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு அது அழிந்து போய்விடும். கற்பாறையின் நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை. ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் இப்படித்தான் பாவத்துல சாபத்துல மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இயேசு விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆகவே உங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்களை சோதித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அடுத்ததாக முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதை. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வசனத்தை கேட்டவுடனே ஏற்றுக்கொள்வார்கள். கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பார்கள். உலக கவலையும் ஐசுவரியத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். இவர்கள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதை. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, உலக கவலை ஐசுவரியத்தின் மயக்கம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 23வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். ஐசுவரியம் உள்ளவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து கேட்கிறார், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இயேசு சொல்றாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக,
பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருப்பாயாக, கனம் பண்ணுவாயாக என்று இயேசு சொன்னார். அதற்கு அந்த ஐஸ்வர்யவான் சொன்னான், இதெல்லாம் என் சின்ன வயசுல இருந்தே செஞ்சுக்கிட்டு வர. இயேசு சொல்றாரு, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உனக்கு இருக்கிற ஆஸ்தி எல்லாவற்றையும் விட்டு விட்டு அதை விற்று தரித்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் சேர்ந்திருக்கும். ஸ்தோத்திரம் அப்படின்னு இயேசு சொன்னார். இதெல்லாம் செஞ்சுட்டு சிலுவையை சுமந்து என் பின்னே வா என்று இயேசு சொன்னார். அவன் மன கடினப்பட்டு அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்ததுனால அவன் அப்படியே போய்விட்டான். ஆகவே இயேசு சொன்னார், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்று பாருங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. ஆமென். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். வசதியின்படி வாழாமல் வசனத்தின்படி வாழ வேண்டும். அடுத்ததாக நல்ல நிலத்திலே விழுந்த விதை. இந்த விதையை குறித்து ஆண்டவர் என்ன விளக்கம் கொடுக்கிறார்? இவர்கள் வசனத்தை கேட்டு உணர்கிறவனுமாய் இருந்து அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்கள். ஹல்லேலூயா. நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையை சேர்ந்தவர்கள் பொறுமையுடனே கனி கொடுக்கிறவர்கள், பலன் கொடுக்கிறவர்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 இருந்து அவர்கள் பலன் கொடுப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. பொறுமையாய் இருக்கிறவர்கள், உணர்கிறவர்கள், இவர்கள் நல்ல நிலத்திலே விழுந்த விதை. இப்படிப்பட்டவர்கள் தான் தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை இவர்கள் தான் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. பொறுமை கடலிலும் பெரியது. ஆமென். லூக்கா 21:19 சொல்லுகிறது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். தவறான பாதையில வேகமாக செல்வதை விட சரியான பாதையில மெதுவாக செல்வது மேலானது. ஆமென் சொல்லுங்க. ஆகவே பொறுமையாய் நாம் பலன் கொடுக்கிறவர்களாய் வாழ வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனமும் ரோமர் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று தேவன் ஆபிரகாமை குறித்து சொன்னார். நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்த பொழுதும் திரளான ஜனங்களுக்கு நீ தகப்பன் ஆவாய் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை குறித்து இந்த ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் விசுவாசத்திலே வல்லவனாய் மாறினார். அதனால அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகன் ஒருவனாலே வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல ஜனங்கள் திரளாய் பிறந்தார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆபிரகாம் விசுவாசித்தது மாத்திரமல்ல, கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்தரித்துக் கொண்டார். அல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் பொறுமையோடு இருந்து நீங்களும் தேவனுடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்கும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் நீங்களும் நானும் வளர வேண்டும், ஓங்கி வளர வேண்டும்.
ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, ஓ நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். தரமானது தாமதமாகத்தான் வரும். ஆமென் சொல்லுங்க. தரமானது தாமதமாகத்தான் வரும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி இருக்க எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, நீங்களும் நானும் பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருந்து பலனை பெற்றுக் கொள்வது போல நீங்களும் நானும் காத்திருந்து விழித்திருந்து கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பார். நீடிய கிருபை பொறுமையை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையாய் நீங்களும் நானும் வாழ்கிற பொழுது நாம் கனி கொடுக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று இயேசு சொன்னார். உங்களுடைய கனிகளினால்தான் உங்களை அறிந்து கொள்ள முடியும். பிறர் தவறுகளை கண்டு தன் தவறுகளை திருத்திக் கொள்கிறவன் தான் அறிவாளி. ஆமென் சொல்லுங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உடையவருக்கு உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தும்படி உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான், ஆனால் தரம் வேறு, தன்மை வேறு. அதுபோலதான் சிலருடைய வாழ்க்கை இருக்கிறது. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போலவர் அல்லது கற்பார நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை உடையவர்களாய் அல்லது முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவர்களாய் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையை போன்றவர்களால் நீங்களும் நானும் ஒன்று 30ஆகவும் ஒன்று 60ஆகவும் ஒன்று 100ஆகவும் பலன் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தருக்கு பிரியமானவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆகவே வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று, தூரமாய் விலக்கி இருக்கிறது என்று ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். எரேமியா 17:10 கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ள திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். ஆகவே இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமென் சொல்லுங்க. நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆக எனக்கு அன்பானவர்களே,
விதையும் நம்முடைய வாழ்க்கையும். ஆகவே இந்த இருதயத்தை பண்படுத்தி பரிசுத்தப்படுத்துங்கள். ஆகவே மகத்துவம் உள்ள இந்த வசனத்தை தேவன் விதைக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் கனி கொடுக்கிறவர்களாய் வாழ முடியும். அப்பொழுது இயேசுவின் வருகையிலே நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் நிமித்தம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை உடையவர்களாய் ஓங்கி வளர்ந்து கனி கொடுக்கிறவர்களாய் பலன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிதாவே, இந்த வெள்ளிக்காமரணியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, கொஞ்ச நேரம் சமூகத்திலே துதிக்கவும் பாடவும் அப்பா சுதந்திரம் சங்கீதத்திலே வாசிக்கவும் ஐயா தேசத்துக்காக சபைக்காக ஜெபிக்கவும் வசனத்தை கேட்கும் கர்த்தரை செய்த கிருபைக்காக நன்றி. என்னுடைய ஆவிக்குரிய காரணம் என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றை காட்டிலும் உண்மை நாங்கள் நேசிக்க உமக்கென்று வாழ கர்த்தரை கிருபை தருபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய சேவர் தயவுக்காக உமக்கு கூட கூடிய சுதந்திரம் நாளிலே கூட எங்களோடு இணைந்து அப்பா சுதந்திரையா இந்த வராதங்களை கற்றுக்கொண்ட ஒவ்வொரு நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களே யாரெல்லாம் என்னென்ன விண்ணப்பங்களை வேண்டுதலை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ பரலோக பிதாவை இந்த வேளையிலே அவர்கள் யாவருக்கும் அவர் வேண்டிக் கொள்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தனை வாய்க்க செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிரச்சனைகளிலிருந்து கர்த்தனை விடுவிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய அனுமதி தேவையான பண தேவைகளை கர்த்தர் சந்திப்பீரா. அனுமதி அப்பா வியாதிலிருந்து கர்த்தர் விடுவிப்பீரா. அவருடைய தழும்புகளால் சுகமான என்று சொல்லப்படுவது போல கர்த்தர் ஒவ்வொரு சுகப்படுத்துவீரா. தேவையெல்லாம் சந்திங்க, குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நினைவாக்குங்க. அப்பா எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக. மேலே அனுமதி விசுவாசம் வைத்து அப்பா தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறார்கள். ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணீரோடு ஆண்டவரே உம்மை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கள். ஏசப்பா எங்களுக்கு சுகம் கொடுத்தார், ஏசப்பா எங்களை விடுவித்தார், ஏசப்பா எங்களை ஆசீர்வதின்னு சொல்லத்தக்கதாக ஒவ்வொருடைய ஆசீர்வதினை கனப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் சந்தோஷம் சமாதானம் எங்கள் கடந்த வரைக்கும் நாங்கள் வேண்டிக் கொண்ட எல்லா காரியங்களையும் இந்த வாரத்திலே நாங்கள் வெற்றியை காண கர்த்தர் உதவி செய்யும். தடைகளை கர்த்தர் உடைத்து போடுகிறார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியாக கோடி நன்றி. துதி கன மகிமையாக உமக்கே நாங்கள் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, நம்மளுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். Thank you. Praise the Lord. God bless you. Thank you. Praise the Lord. Thank you. இதுவரைக்கும் எங்களோடு இணைந்து அந்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவ சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்த யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தொடர்பு கொள்ள விரும்பினால் விசுவாச ஜெபாலயம், நேபாள் தெரு, பெரியாடிப்பாறை, கள்ளக்குறிச்சி. தொலைபேசி எண் 9976296084. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.